வணக்கம் வியாபார நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் லோடு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா குடுத்துட்டுருக்கோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் லோடு குடுக்குறவங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்க. ஏன்னா, திடீர்னு வந்து ஜாயிண்ட் லோடு லாஸ்ட் டைமில வந்து பண்ண மாட்றாங்க. அ இப்போ வந்து இங்க ஜாயிண்ட் லோடு குடுனா 2 பேர்ல வந்து ஜாயிண்ட் லோடு இங்க குடுக்க மாட்டாங்க. 11 டன்னு, 12 டன்னு வந்து சேர்த்து தான் 24 டன்னு, 25 டன் ஜாயிண்ட் லோடு ஏற்கனவே வியாபாரிங்கலாம் குடுக்குறாங்க. ஸோ, நம்ம மட்டும் தான் வந்து 3 டன்னு, 5 டன்னு, 2 டன்னு இதெல்லாம் ஜாயிண்ட் லோடு குடுக்குறோம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே சொன்னம்போது நம்மளால ஒரு அந்த ஏரியாக்குள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்கனவே இருக்கிற வியாபாரிங்கள அரேஞ்ச் பண்றது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். லாஸ்ட் டைம்ல குடுக்கும்போது அவங்க ஏற்கனவே எடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல புதுசா வந்து நம்ம உடனே குடுக்க முடியாது. அந்த மாரி சூழ்நிலை இருக்கு. அதனால ஏற்கனவே இருக்கிறத ஜாயிண்ட் லோடு குடுக்குறவங்க முன்கூட்டியே சொல்லுங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, நாசிக்ல அ மினிமம் ரேட்டு வந்து ரூ. 10 இருக்கு. ரூ. 10லேருந்து 25, ரூ. 26 வரையும் இன்னைக்கு ஹையஸ்ட் ரேட்டு. அதே நம்ம தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 25லேருந்து ரூ. 60 வரைக்கும் ரேட் இருக்கு. ஸோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல இங்கேருந்து வாங்கிட்டு போய் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் மேல வச்சு எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறாங்க. அதனால அந்த ரேட்டு. நாசிக்ல ரூ. 10லேருந்து 25, தமிழ்நாட்ல 25 டூ 60 வரைக்கும் ரேட் இருக்கு. இதே பூண்டு பார்த்தீங்கன்னா, எம்பில பச்சை பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 60லேருந்து ரூ. 100 வரலையும் பெரிய சைஸ் பாம் வரைக்கும் ரூ. 100 வரைக்கும். இது இல்லாம காய்ச்சல் பார்த்தீங்கன்னா, ரூ. 100லேருந்து ரூ. 150 வரைக்கும். பெரிய காய்ச்சல் வந்து காய்ச்சல்னா பழைய ஸ்டாக்ஸா இருக்கலாம். நல்லா காய்ச்சலா இருக்கிறது வந்து ரூ. 100லேருந்து ரூ. 150 வரைக்கும். நம்ம தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, பச்சை பூண்டு ரூ. 150லேருந்து ரூ. 180 வரையும் போயிட்டுருக்கு. 1 கிலோ வந்து. அதே காய்ச்சல் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து 280, 300 வரைக்கும் போட்டுருக்காங்க. ஸோ, நம்ம தமிழ்நாட்ல இங்க விட ரேட் கம்பேரிசன் சொல்ட்டோம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன சின்னதா வந்து ஃப்ரான்சைஸ் மாரி வச்சு குடுத்துருக்கோம். இன்னும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைக்க போறோம். இது ஃப்ரான்சைசி வேணும்னா வெங்காயம் பண்ண மாட்டோம். பூண்டு மட்டும் பண்றோம். ஏன் பூண்டு மட்டும் பண்றோன்னா, பூண்டு வந்து எப்படி சொல்றது? யார் வேணா பண்ணலாம். அது இல்லாம அதில வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒண்ணும் தேவைப்படாது. ஆனா வெங்காயம் வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தில 4 ஸ்டேட் உங்களுக்கு தெரியணும். அது இல்லாம என்னென்ன எப்படி எப்படி சேல் பண்ணணும்? அதே மாரி என்ன சைஸ்ல எடுக்கணும்? யார் என்ன சைஸ் கேட்குறாங்க? எப்போ டேமேஜ் ஆகும்? இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சா தான் இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இது இல்லாம நீங்க பூண்டு வந்து அப்படிலாம் பண்ண தேவையில்ல. ஒரே ஸ்டேட்ல தான் விளையுது. இருந்தாலும் ராஜஸ்தான், குஜராத் கொஞ்சம் தான் வருது. ஸோ, உங்களுக்கு அந்த அளவுக்கு இதில மெனக்கட்டு நீங்க வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எடுத்துட்டு வந்த ரேட்ட விட பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி ரீட்டெயில் பண்ணணும்னா உங்களுக்கு ரூ. 40லேருந்து ரூ. 50 வைக்கலாம். ஹோல்சேல் பண்ணா ரூ. 20 கம்பல்சரி வைக்கலாம். ஸோ, இது கை பார்த்து பண்றதுன்னா, அது ஒரு மெத்தட் இருக்கு. அதில ஒரு ரூ. 100 எடுத்துன்னு வந்தாலும் ரூ. 200 வரையிலும் சேல் பண்ணுறதுக்கு அது ஒரு மெத்தட் இருக்கு. அதுவும் நாங்க சொல்லிக் குடுத்துருவோம். ஸோ, ஃப்ரான்சைசி மாரி குடுத்துர்றோம். உங்களுக்கு யாருன்னா ஃப்ரான்சைசி மாரி ஐடியா இருந்தா, கீழ இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ரீசென்ட் டேஸ்ல இன்னும் நெக்ஸ்ட் மார்ச்லேருந்து வந்து பூண்டு சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலேருந்து நாங்க ரெகுலரா குடுத்துட்டு வருவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல இருக்கிற ஆர்டரு ப்ளஸ் உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறது, நாங்களே வந்து லோக்கல்லேருந்து குடுத்துட்டு வருவோம். ஸோ, அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.